Hi, வாங்க நம்ம இன்னைக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரியில் 3.2 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸசைஸ்ல என்ன கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ பற்றி கவர் பண்ணிருக்காங்க. 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ நமக்கு ஏற்கனவே தெரியும், சைனு, காசு, டேனு, அதோட ரெசிப்ரோக்கல்ஸ். ஸோ அதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய சொல்யூஷன்ஸ்லாம் என்ன, அது என்னென்ன குவாட்ரண்ட்ல அது என்னென்ன சயின்ஸ் என்னென்ன வேல்யூஸ் வந்து அதோட சயின்ஸ் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் எப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து சைன் வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளால மற்ற 5 வேல்யூமே கண்டுபிடிக்க முடியுமா, அந்த இதுதான் வந்து இந்த செக்ஷன்ல ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 2 பார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. வந்துட்டு இட் இஸ் ஒரு சைனோட ஒரு ரேஷியோ கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதோட காசு டேன் இந்த மாதிரி அதர் ரேஷியோஸ் கேட்டிருப்பாங்க. இன்னொரு மெத்தட் என்னன்னா சைன் ஆஃப் சம் ஆங்கிள் ஒரு 360 மல்டிபிள்ஸா பிளஸ் ஒரு பெரிய நம்பர் ஒரு 750 அப்படின்னா வந்து 720 + 13 எழுதி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு சைன் 30 வேல்யூ நமக்கு தெரியும். அந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த 2 மெத்தட் கவர் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ். இப்போ நம்ம வந்து இந்த மெத்தட்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலா சொல்யூஷன் என்ன, ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் 6 trigonometric equations என்னென்னு பார்ப்போம். இப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்னென்ன வேல்யூஸுக்கெல்லாம் சைனோட வேல்யூ 0வா இருக்கும்னா எல்லாம் n பைக்கும். இந்த என்னங்கிறது ஒரு இன்டிஜர்ஸ் வேல்யூ. ஸோ காஸ் எக்ஸ் எப்போ 0வா இருக்கும் அப்படின்னா 2n + 1 π/2 ஃபார் எனி n இன்டிஜர். ஸோ இந்த 2 ஸ்டெப்பும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே மற்ற 4 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸுக்கும் எப்படி சொல்யூஷன் வரும்னு நம்மளால சொல்ல முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோட ரெசிப்ரோக்கல் என்ன, காஸ் கொசிக்கன். ஸோ கொசிக்கன் எக்ஸுக்கு சொல்யூஷன் என்னன்னா வந்து எப்போ வந்து சைன் 0வா இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்துட்டு கொசிக்கனோட சொல்யூஷனாக இருக்கும். ஸோ 0வா இருக்கிறதே எப்போ எக்ஸ் ஈக்குவல் டு n பைல. ஸோ எக்ஸ் வந்து n பையா இல்லாமல் இருக்கிற எல்லா சொல்யூமே வந்து கொசிக்கன் எக்ஸுக்கு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ சிமிலர்லி வந்துட்டு நம்ம வேற என்ன திங்க் பண்ணலாம், காட் திங்க் பண்ணலாம். காட் வந்து காஸ் பை சைன் எழுதலாமா, காஸ் பை சைன்னாலும் சைன் எக்ஸ் டினாமினேட்டர்லாம் இருக்கு. ஸோ த சேம் சொல்யூஷன் தான் வந்து அதுக்கும் கிடைக்கும் காட் எக்ஸுக்கும். அதே மாதிரி சீக்கன் எக்ஸுக்கு பார்த்தோம்னா 1/cos x எழுதும். ஸோ காஸ் எக்ஸோட சொல்யூஷன் இல்லாத எல்லா வேல்யூஸுமே சீக்கன் எக்ஸுக்கு சொல்யூஷனாக இருக்கும். சிமிலர்லி tan x வந்து sin பை காஸ்ன்னு எழுதலாம். ஸோ காஸ் எக்ஸுக்கு எந்த எக்ஸஸ்லாம் சொல்யூஷனாக வருதோ அதெல்லாம் இதுக்கு சொல்யூஷனாக இருக்காது. லைக் த வே நம்ம வந்து ஆப்போசிட்டா திங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இங்க டினாமினேட்டர் வந்து நமக்கு எப்பயுமே ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னாலே டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஸோ இங்கே sin x நாட் ஈக்குவல் டு 0, இங்கே sin x நாட் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0ன்னு இருக்கிற கேஸ் வந்து x ஈக்குவல் டு n பை. ஸோ நாட் ஈக்குவல் டு இருக்கிற கேஸ் x நாட் ஈக்குவல் டு n பை. சிமிலர்லி வந்துட்டு இங்க cos x வந்து நான் ஜீரோவா இருக்கணும், இதுவும் cos x நான் ஜீரோவா இருக்கணும். இந்த ரெண்டு கேஸ்லயும் cos x நான் ஜீரோவா இருக்கணும்னா x வந்து நாட் ஈக்குவல் டு திஸ் வேல்யூவா இருக்கணும். ஸோ சொல்யூஷன் ஆஃப் திஸ் வந்துட்டு x இஸ் நாட் ஈக்குவல் டு திஸ். ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இது வந்து இப்போதைக்கு வந்துட்டு இந்த செக்ஷன்ல கவர் பண்ணல, பட் ஃபர்தர் செக்ஷன்ஸ்ல நமக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு நீடியா இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போல பித்தாகோரியன் ஐடென்டிட்டி. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து இந்த செக்ஷன்ல ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். sin ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெமிலியர் எக்ஸ்பிரஷன். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச எக்ஸ்பிரஷன். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். அதுக்கடுத்து ஒரு 2 ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, tan யூஸ் பண்ணியும் கொசிகன் யூஸ் பண்ணியும் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் போடுவோம். இங்க வந்து த்ரூ அவுட்டா காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸால டிவைட் பண்ணலாம். sin ஸ்கொயர்ட் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் வந்து tan ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு எழுதலாம். காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் கேன்சல் பண்ணா 1ன்னு ஆயிடும். 1/cos ஸ்கொயர்ட் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ இது ஒரு பித்தாகோரியன் ஐடென்டிட்டி ரிலேட்டிங் tan அண்ட் சீக்கன். ஓகே, இப்போ இதே ஈக்குவேஷனை வச்சு sin ஸ்கொயர்டை காமனா வெளியே எடுத்தீங்கன்னா sin ஸ்கொயர்ட் பை sin ஸ்கொயர்டு அதான் காமனா வெளியே எடுக்கணும், sin ஸ்கொயர்ல டிவைட் பண்றோம் த்ரூ அவுட்டா. So sin squared by sin squared 1, cos squared by sin squared cot square and 1 by sin square. 1 by sin square cosecant square எழுதலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னா கொசிகனையும் காட்டையும் கம்பேர் பண்ற பித்தாகோரியன் ஐடென்டிட்டி. இப்போ சப்போஸ் ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க, ரைட் த பித்தாகோரியன் ஐடென்டிட்டி ரிலேட்டிங் tan and secant அப்படின்னு கேட்டா இந்த tan squared of x plus 1 equal to secant squared xன்னு எழுதும்.
ஸோ பித்தாகோரியன் ஐடென்டிட்டி நம்ம படிக்கல, sin squared x plus cos squared x equal to 1 படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்ல. அதுல இருந்து வரக்கூடிய ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் தான் இது. tan squared plus 1 equal to secant squared x and 1 plus cot squared is equal to cosecant square. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃபர்தர் சம்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒவ்வொரு குவாட்ரண்ட்லையும் நமக்கு வந்துட்டு என்னென்ன வேல்யூஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், என்னென்ன ரேஷியோஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும்னு பார்ப்போம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு நம்ம ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு. இந்த ஃப்ரேஸ், அதாவது இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கு வந்து பாசிட்டிவா நெகட்டிவா வேல்யூ எந்த குவாட்ரண்ட்ல எப்படி வேல்யூ அப்படின்னு பார்க்கறது ஈஸி ஃப்ரேஸ் வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஆல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா வேல்யூவும் பாசிட்டிவா இருக்கும். சில்வர்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனோட ரெசிப்ரோக்கலும் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கும். இங்க டீனா வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்துட்டு டேனும் அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவா இருக்கும். கப்ஸ்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல கொசைனும் அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவா இருக்கும். அதை தான் இந்த பிக்சர்ல போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஷார்ட் ஃப்ரேஸ் வச்சு யூஸ் பண்றோம், நமக்கு என்னைக்கும் மறக்காது எந்த குவாட்ரண்ட்ல வந்து என்ன வரும்னா. ஃபர்ஸ்ட் ஆளுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், சில்வர்ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட், டீங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட், கப்ஸுங்கிறது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ இங்க அதுக்கு வந்து போல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து எல்லா ரேஷியோ, அது 6 ரேஷியோவுமே வந்துட்டு பாசிட்டிவா இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் கொசிகண்டும் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும். தேர்ட்ல வந்து டேனும் கோடான்ஜென்ட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல கொசைனும் சீக்கண்டும் தான் பாசிட்டிவா இருக்கும். அப்படின்னா மிச்சம்லாம் நெகட்டிவா இருக்கும் அந்தந்த குவாட்ரண்ட். ஓகே, ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம செய்யறதுக்கு. தென் ஷால் வி மூவ் ஆன் டு த ப்ராப்ளம். இன்னைக்கு வந்து இந்த ஒரு சம் பண்ணுவோம், நாளைக்கு இதுலயே வந்து அடுத்தடுத்த சம்ஸ் தான் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த சம்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன, கொஸ்டின் ரீட் பண்ணோன்னு நம்ம பார்க்க வேண்டியது என்ன, கொசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்பர் 1. ஸோ நமக்கு வந்துட்டு இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பித்தாகோரியன் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும், sin squared plus cos squared equal to 1. அந்த பித்தாகோரியன் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணா நம்ம சைன் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பிறகு நமக்கு என்ன தேவை, அதனுடைய முன்னாடி இருக்கக்கூடிய சைன் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது நமக்கு தேவை. நீங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் குவாட்ரண்ட்னா என்னது, ஆல் சில்வர் டீ கப்ஸ். டீ தான் தேர்டுங்கிறது டீ. தட் இஸ் டேனும் கோடான்ஜென்ட்டும் பாசிட்டிவா இருக்கும், மிச்சம் எல்லாம் நெகட்டிவா இருக்கும். ஓகே, இந்த கன்க்ளூஷனை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட ப்ராப்ளம் வந்து ஈஸியா ப்ரொசீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம், என்னென்ன யூஸ் பண்ணோம்னு இப்போ தெரிஞ்சு வச்சிருக்கோம். sin ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த பித்தாகோரியன் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து டேனும் காட்டு மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாம் நெகட்டிவ். என்னது, சைனு கொசிகன் சீக்கன் எல்லாமே நெகட்டிவ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், பித்தாகோரியன் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணலாம். sin ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. sin square of x plus minus 1 by 2 whole square equal to 1. Sin square of x plus 1 by 4 equal to 1. Sin square of x 1 minus 1 by 4 equal to 3 by 4. So sin of x equal to plus or minus root 3 divided by 2. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து நெகட்டிவ் மட்டும்தாங்க அக்செப்ட் பண்ணணும், நெகட்டிவ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். எதனால அப்படின்னா எக்ஸ் வந்து தேர்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறதுனால. ஓகேவா, இப்போ டேனுக்கு வேல்யூ என்னங்க, டேனுக்கு ஃபார்முலா என்ன, சைனை காஸை ரிலேட் பண்ணி சைன் பை காஸா. ஸோ சைன் பை காஸ் போட்டோம்னா மைனஸ் ரூட் 3 by 2 ஓவர் மைனஸ் 1 by 2. 2 get cancel ஆயிடும். minus root 3 minus 1 divide பண்ணோம்னா plus root 3 ஆயிடும். ஸோ இப்போ 3 ரேஷியோஸ் நம்ம கையில் இருக்கு. காஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, சைன் கண்டுபிடிச்சிட்டோம், டேன் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான், கொசிகண்ட் எக்ஸ். ஸோ இது வந்து சிஎஸ்சி அப்படின்னா என்னன்னா கொசிகண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறது, நம்ம
தமிழ்நாடு புக்ல யூஸ் பண்றது, இந்தியா லெவல்ல யூஸ் பண்றது வந்து சின்ன கிளாஸ்ல வந்துட்டு இப்படி இருக்கும். அதே இது வந்து நம்ம கொஞ்சம் காலேஜ் லெவல் அப்படி போகும்போது வந்து இதை இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். ஸோ கொசிகண்ட் அந்த அந்த ஓவையும் இஏவும் எடுத்துட்டு சிஎஸ்சி அப்படின்னு மட்டும் போட்டாலும் கொசிகண்ட் தான், ஃபுல்லா எழுதினாலும் கொசிகண்ட் தான். ஸோ டோன்ட் பி கன்ஃபியூஸ். 1 by sin x. 1 by sin x ஓட வேல்யூ minus 2 by root 3. minus 2 by root 3. இங்க வந்து நமக்கு கீழே வந்து ரூட் வேல்யூ வரக்கூடாது, ஷூட்ஸ் வேல்யூ வந்து ரேடிக்கல் வேல்யூ வந்து கீழே வரக்கூடாது. அதனால மேலே மல்டிப்ளை பை ரூட் 3 அண்ட் ரூட் 3 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். மல்டிப்ளை பண்ண கீழே 3 வந்துடும், மேலே வந்து ரூட் 3. ஸோ ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் நம்ம பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் சீக்கண்ட் எக்ஸ். சாரி, ஸோ சீக்கண்ட் எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கோங்க. 1 by cos x. ஸோ 1 by cos x ஓட வேல்யூ என்னது? minus 1 by 2. ஸோ minus 2. தென் வந்துட்டு cot x. cot x. cot x வந்து 1 by tan x ன்னு எழுதலாம். ஸோ 1 by root 3 ன்னு வரும். இதை நம்ம ரேஷனலைஸ் பண்ணோம்னா root 3 by 3 ன்னு வரும். ஸோ நம்மளோட ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம இன்னொரு ரீகால் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து சைனஸ் நடந்து minus root 3 by 2. அப்புறம் வந்து cos x ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு. tan x வந்து root 3. cosecant x வந்துட்டு minus 2 root 3 by 3. secant x வந்து minus 2 and cot x வந்துட்டு root 3 by 3. ஸோ 5 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி அடுத்து ஒரு 4 சம்ஸ் போல இருக்கு. ஸோ அது நெக்ஸ்ட் செஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, அது என்ன குவாட்ரண்ட்ல இருக்குது, அதில் என்னென்ன ரேஷியோஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், என்னென்ன ரேஷியோஸ் நெகட்டிவாக இருக்கும், அப்புறம் வந்துட்டு எந்த பித்தாகோரியன் ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ, பை பை.